அஸ்மத் குடிமக்கள் கிட்ட மைக்கிள பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இங்க இல்லன்னு சொல்றாங்க. மேக்லின் நான் இந்த தீவை சுத்தி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டதுமே அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. மைக்கிள தாண்டி வேற ஏதாச்சும் லீட் கிடைக்குதான்னு பாக்குறாரு. இப்படியே பல மாசம் அங்கேயே நாட்களை கழிக்கிறாரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காததுனால அவர் கலெக்ட் பண்ண ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கே திருப்பி போயிடுறாரு. இது அவருக்கு ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதனால அவர் எடுத்த ஃபுட்டேஜ கூட டெவலப் பண்ணாம அப்படியே ஒரு ஸ்டோரேஜ் குள்ள வச்சுட்டாரு. சரியா 41 வருஷம் கழிச்சு 2011ல இந்த ஃபுட்டேஜ பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபில்ம் மேக்கர் அந்த டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்றதுக்காக அந்த ஃபுட்டேஜ கேட்டு வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போன ஃபுட்டேஜ பாக்குறப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷுவலை பாக்குறாரு. அது என்னன்னா, ஒரு நபர் உயரமா தாடியோட ஒயிட்டா நிக்கிறத பாக்குறாரு. அவரும் மைக்கேல் மாதிரியே இருந்திருக்காரு. இப்ப மறுபடியும் இந்த விஷயம் அமெரிக்க மக்கள் கிட்ட பரவலா பேசப்படுது. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை செக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all.